கொலிஷன் தியரிக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். கொலிஷன் தியரிங்கிறது என்ன? ரியாக்டன்ட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சஃபிஷியன்ட் எனர்ஜியோட மோதணும். அப்படி மோதினா மட்டும்தான் அந்த ரியாக்டன்ட் வந்துட்டு ப்ராடக்டாக மாறும். அதுவும் ப்ராப்பர் ஓரியன்டேஷனில் மோதணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூ கலர் பஸ் இருக்குது, ரெட் கலர் பஸ் இருக்குது. இந்த ரெண்டும் மோதுது. ஆனால் ப்ராப்பர் ஓரியன்டேஷனில் மோதலை, சைடில் தான் மோதி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆபத்துமே இல்லை. இப்போ இதே இது நேருக்கு நேர் மோதிச்சுன்னா இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமான சேதம் இருந்திருக்கும். அதை நம்ம என்ன சொல்கிறோம், சஃபிஷியன்ட் எனர்ஜியோட மோதுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ இதே போல் டீசல் இன்ஜினில் எடுத்துக்கிடுங்க. டீசல் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. இந்த ரெண்டும் நல்ல கொலைட் ஆகணும். ஆக்சிஜனும் டீசலும் நல்ல கொலைட் ஆனால் தான் அங்கே வந்துட்டு இன்ஜினில் நல்லா ஃபயர் ஆகும், நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும். அப்படி இல்லை, ரெண்டும் நல்லா கொலைட் ஆகலை அப்படின்னு ஆச்சுன்னா டீசல் வந்துட்டு அதில் பேன் ஆகாமல் வெளியில் போயிடும். இப்போ அதே போல் ஹேமர் இருக்குது, நெயில் இருக்குது. இந்த ஹேமரை வச்சு நெயிலை நம்ம மிடில்லையாட்டு அடித்தாதான், அப்போ அங்கே ஒரு நல்ல ஒரு கொலிஷன் இருந்தால் தான் நெயில் வந்துட்டு உள்ளுக்குள்ளே இறங்கும். அப்போ அங்கே வந்துட்டு ஒரு நல்ல கொலிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதே போல் தான் கோல்ஃப் விளையாடுற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் அந்த பாலை வந்துட்டு கரெக்டாக மிடில்லையாட்டு அடித்தாதான் பால் வந்துட்டு ரொம்ப தூரம் போகும்.